ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஜாய்சன் கிறிஸ்டோ. இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் கேக்கனர் லொக்கேஷனை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். கண்டிப்பாக இதை நம்ம ஸ்டார்டிங்கே ஒரு ட்ரோன் வ்ளாகில் தான் ஆரம்பிக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை என்னன்னு சொல்கிறேன். ஒரு சில பிளேஸில் மட்டும் கொஞ்சம் க்ரௌடடாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு வெயிட்டாக ஒரு கடை இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா கிங்ஸ் ஃப்ரைட் சிக்கன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி, புதுசாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிளேஸை வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி உள்ளே போய் என்ட்ராகும்போது இந்த இடத்த பற்றி விசாரித்தோம். அப்போ தான் தெரிஞ்சு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோமா இந்த நேரத்துக்கு ஜஸ்ட் 24 ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுக்கடையில் கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணோன்னா அது வந்து நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அதில் வேல்யூ ஒர்த் எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்படின்றனால இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன், பர்கர், ஸ்மூதி, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வச்சுருக்காங்க, ஜூஸஸ்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் காலேருந்து சரியான பசி. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மதுரை அங்கெல்லாம் போயிட்டு நிறையா அலைஞ்சிட்டு வந்தேன். மதுரையில் போய் ஜிகர்தண்டா சாப்பிட்லாமேட்டு போயிட்டு வந்தேன். மற்றபடி எனக்கு ஃபுல் டே வேறு எதுவுமே சாப்பிடல. பேக்கெட்டில் கொஞ்சம் டப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் வந்து உள்ளே போய் ப்ரைஸிங் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணலான்னு பார்த்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு. மேற்கொண்டு வந்து டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்தாங்க புது கடைன்றனால. ஸோ கேட்க வேணும், ஆப்வியஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். தமிழுக்கு நல்லாயிருக்குமேன்ருக்க எனக்கு என்னென்ன ஐட்டம்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி அப்படி டேபிளில் ரொப்பியாச்சு. கண்டிப்பாக இதுதான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் பற்றி சொல்லணும்னா, ஃபஸ்ட் நான் வந்து ஒரு கிரில் சிக்கன் டைப்பில் ஒன்று இருந்துச்சு, அதை ஆர்டர் பண்ணேன். அப்புறம் கிறிஸ்பி சிக்கன் டைப்பில் அதில் வந்து 2-3 வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 2 வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் பர்கரில் வந்து ஒரு 2 வெரைட்டிஸு அண்ட் ஒரு ஸ்மூத்தி, சாக்லேட் ஸ்மூத்தி ஒன்று. அப்புறம் கடைசியாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த ஒரு ஃப்ரைட் சிக்கன், இது வந்து ஒரு ஜூஸி டைப்பில் இருந்துச்சு. நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி, இந்த வீட்டில் அம்மாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த சிக்கன் 65லேயே கொஞ்சம் ஒரு சாஃப்டாக செஞ்சு தருவாங்களே, அந்த மாதிரி ஒரு டைப்பில் இருந்துச்சு. சாப்பிடும்போது வந்து ஃபுல்லாக உள்ளர வரைக்கும் வந்துருந்துச்சு, சான்ஸே இல்லை. அண்ட் இது பார்த்திங்கன்னா கிறிஸ்பி சிக்கன், கடிச்சா சும்மா நறுக்கு முறுக்கு மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு. இதாங்க இந்த சாக்லேட் ஸ்மூத்தி. ஸோ சாக்லேட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு இப்போ சாக்லேட் கம்மியாக வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் கம்மியாக வச்சு கொடுப்போம் அப்படின்னாங்க. ஸோ சாக்லேட் நான் அதிகமாக தான் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணி சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. இந்த கிறிஸ்பி சிக்கன் பார்த்தீங்களே, இந்த சிக்கனில் வந்து ஒரு 2-3 டைப்ஸில் வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்காகன்னு வந்து ஒரு குட்டி குட்டியாக நிறையா வச்சுருக்காங்க. அடல்ட்டுக்கு கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க. கிட்ஸு நல்லா வந்து சாப்பிட்ணும், மென்று சாப்பிட்ணும், அவங்களுக்கு டைஜஷன் ஆகணுன்றதுக்காக. ஸோ ஒவ்வொன்று தந்தப்பல டேஸ்ட் வந்து வேரி ஆகுது. நான் அதை ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. நான் எப்பவுமே போன் வரைக்கும்லாம் சாப்பிட மாட்டேன். மேலே இருக்க லேயர் மட்டும் தான் சாப்பிட்டு அப்படியே தூக்கி வச்சுருவேன் நான். பட் இங்கே வந்து நான் எண்டு போன் வரைக்கும் நான் சாப்பிட்ருக்கேன். அந்தளவுக்கு வந்து நல்லா குக்காக இருந்துச்சு. உள்ளார ஃபுல்லாக அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டெல்லாம் வந்து சான்ஸே இல்லை, நல்லா இருந்துச்சு. இடையில இந்த சாக்லேட் ஸ்மூத்தி வேறு குடிச்சிக்கிட்டேன். அது வந்து நம்ம பிரியாணி சாப்பிடும்போது சைடில் வந்து மின்ட் லைம் ஜூஸ் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இப்போ அடிச்சுக்கிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இதாங்க அந்த ஸ்பெஷல் ஐட்டமு, வேறு லெவலு. இதுக்கு பேர் வந்து சாக்லேட் ப்ரௌனி வெனிலா ஐஸ்கிரீம். சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக எனக்கு வந்து 2011 வந்து நான் சென்னை மெரினா பெசன்ட் நகர் பீச்சில் ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன். நியூ இயர் அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு. அது வந்து நல்லா இருக்குது, கொதிக்கிற சாக்லேட்டில் ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்பாங்க. சம்மோட்டு அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, கண்டிப்பாக சொல்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர் யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். OS 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். அவங்க வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான் அப்படின்னாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள்ட்ட போயிட்டு இந்த ஜாய்சன் கிறிஸ்டோன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அமௌண்ட்டில் 10% பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஆஃபர். மறக்காம எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஐட்டம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அன்றைக்கி சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். டேக் கேர், ஹேவ் வண்டர்ஃபுல் டே. பாய்.